நெஞ்சமெல்லாம் நீங்களே தமிழ் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னாக்கா, நம்ம பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையை பத்தி தான் நம்ம பேச போறோம். படுகொலை நடந்தது, இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது, ரொம்ப வன்மையான செயல் இது. அதுக்குள்ள நம்ம அந்த படுகொலைக்குள்ள நம்ம போறதுக்குள்ள, இந்த படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் இதுக்காக நீதி கேட்டு பேரணி நடத்தினார் நம்ம டைரக்டர் பா ரஞ்சித். அது பேரணி நடத்தினாரு, நினைவேந்தல் நிகழ்ச்சியும் நடத்தினாரு. இதெல்லாம் ஓகே, நல்லது தான். அது ஒரு தலைவர் கூட நான் நெருங்கி பழகியிருக்கேன், இதுக்கு ஒரு நீதி வேணும்ன்றதுக்காக பேரணி போனாரு. அங்கே அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச் வேற கொடுத்தாரு, ஒரு மேடை ஸ்பீச் கொடுத்தாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா அது என்னென்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, எனக்கும் அண்ணனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் கிட்ட பழக்கம் இருக்கு. அண்ணன் நான் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். அது ஈடு செய்ய முடியாத இழப்பு. அண்ணன் சென்னையை கட்டி காத்திருந்தாரு. அந்த இடத்துக்கு யாருன்னா வர ஆசைப்படாதீங்க, நாங்க எங்களை மீறி யாரும் வர முடியாது, சென்னைக்கு நாங்க தான் அடையாளம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஒரு பயங்கரமான ஒரு அசம்பாவிதம் அவருடைய படுகொலை. அசம்பாவிதத்தை விட ரொம்ப, ஏன்னா ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 15-17 வருஷம் அந்த பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் இருந்திருக்காரு. சுயேட்சையாவே ஒரு கவுன்சிலர் வச்சிருக்காரு. அவர் நல்ல தலைவர் தான். அவருக்கு கொஞ்சம் நிறைய பேரை இந்த சட்டத்துறையில அமைச்சர் சொந்த செலவில் படிக்க வச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. இல்லைனாக்கா இவ்வளவு மக்கள் அவரை அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாத துக்கமா இருந்திருக்க மாட்டாங்க. அது ஒரு அப்படிதான். அது ஒரு இழப்பு தான், மிகப்பெரிய இழப்பு தான். இந்த இழப்புல நம்ம ரஞ்சித் பண்ண வேலையை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு துக்க நிகழ்ச்சியை பத்தி பேசுறாரு. இது சென்னைக்கு நாங்க தான் அடையாளம்ன்றாரு. அண்ணன் கண்ணாசிகள் வச்சிருந்தாரு சென்னைன்றாரு. அண்ணன் மீறி இங்க எதுவுமே நடந்திருக்காதுன்றாரு. இப்படி மக்களை ஒரு தமிழ் சமுதாயம் ஆம்ஸ்ட்ராங்க அவர் ஸ்பீச்ல நான் இப்பதான் பாக்குறேன். அந்த ஜாதி கொடுமை, ஜாதி எப்படி அதனால எதிரொலிக்கும், அவங்க அந்த வாக்காளர்கள் அவங்க எப்படி வாக்களிக்கணும், ஏன் இந்த திராவிட கட்சிக்கு வாக்களிக்கிறீங்க, இதெல்லாம் வாக்களிக்க கூடாது, இது எப்படி வாக்களிக்கணும் அப்படின்னா நிறைய உண்மையிலே அவர் உயிரோட இருக்கும்போது இந்த ஸ்பீச்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனா இப்ப கேட்கும்போது உண்மையிலே ஒரு பயங்கரமான அம்பேத்கர் சித்தாந்தவாதி தான். அப்படி பார்த்துனுக்கிற மக்கள் கிட்ட, அவர் அப்படி மேல தூக்கி வச்சுக்கிற மக்கள் கிட்ட இந்த நம்ம ரஞ்சித் என்ன சொல்றாருனாக்கா, அவர் சென்னையை கட்டி வச்சிருந்தாரு, அவர் மீறி எதுவுமே நடக்காது அப்படி இப்படின்னு பேசுறாரு. நம்ம சீமான் சொல்லுவாருல்ல, அந்த இலங்கை போர்ல நான் போய் கலந்துக்கிட்டேன், எனக்கு உணவு கொடுத்தாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, பிரபாகரன் புகழப்பாடன்னு சொல்லிட்டு அவர் பேரை எப்படி டேமேஜ் பண்ணுவாரோ, நிறைய பேருக்கு கல்வி வரலாம் வந்திருக்காரு. உண்மையான கல்வி வரலாம் வந்திருக்காரு நம்ம திரு ஆம்ஸ்ட்ராங் அவரை அவர் இதில் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு இவர் பேசுற பேச்சு நல்லா உன்னிப்பா கவனிங்களா. அவரை மீறி சென்னை எதுவும் நடக்காதுன்றாரு. அதனுடைய அர்த்தம் எப்படி மக்களுக்கு புரியும்? இவர் என்ன ஒரு கட்சி நடத்தியிருந்தாரு, அதை தாண்டி சமுதாய பணி பார்த்துருந்தாரு. சென்னையில் அவர் மீறி நடக்காதுன்னு நீங்க ஏதாவது சொன்னீங்க திரு ரஞ்சித் அவர்களே. நீங்க அவரை எப்படி போக்கஸ் பண்றீங்க? அவரை ஆக்சுவலா எப்படி போக்கஸ் பண்றீங்க? அடுத்து நீங்க சென்னைக்கு நாங்க தான் அடையாளம்ன்றீங்க. எப்படி அது சென்னைக்கு அடையாளம் நீங்கன்னு சொல்றீங்க? எதை பத்தி எதை மாதிரி சொல்ல வரீங்க? ஜாதி ரீதியா சொல்றீங்களா, மத ரீதியா சொல்றீங்களா, இல்ல ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க தான் சென்னை சொல்றீங்களா, இல்ல எதை பத்தி நீங்க சொல்றீங்க? உங்க வன்மமான பேச்சுடைய அர்த்தம் என்ன? அதுக்கு உடனே திரு மோகன்ஜி அவர்கள் அதுக்கு ரியாக்ட் பண்றாரு. எப்படி அது சொல்றீங்க, எதை மாதிரி சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அது கேட்கற நியாயம் தானே. மெட்ராஸ் எப்படி சென்னை மாறிச்சுன்ற வரலாறு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க உங்களுக்கு ஒன்றும் அறிவியல்னு சொல்ல முடியாது, நீங்களும் ஒரு நல்ல வரலாறு தெரிஞ்சவங்க தான் இருக்கீங்க. அந்த ராஜராஜ சோழன் தான் அடிமை வச்சிருந்தாருன்றதை தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தா சில வரலாறுகளும் நீங்க தேடி போறீங்க. அப்ப இந்த மெட்ராஸா இருந்தது சென்னையா ஏன் மாறிச்சுன்னு நீங்க ஏதாவது தேடி பார்த்துருக்கீங்களா? அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அப்ப அந்த காரணத்துக்கு கூடியவர் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்ப சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? சென்னை மாகாணம் எங்களுக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? நீங்க சென்னையை நாங்க தான் அடையாளம், எங்களுக்கு மீறி எதுவும் நடக்காது, அவர் இல்லைன்னா நீங்க யாரும் சந்தோஷப்படாதீங்க, நாங்க இருக்கிற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்க? அவர் என்ன பண்ணிருந்தாரு, நீங்க என்ன பண்றீங்க? அவர் ஏழை பசங்களை ஒரு சட்டத்தை படிக்க வச்சு நிறைய பேரை வைக்கலாக்கிருக்காரு. அதை சொல்ல வரீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? வேற மாதிரி சொல்ல வரீங்க. அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த மாதிரி சொல்ல வரீங்க. அவர் புகழையே கெடுத்துடுறீங்க. நீங்க அவருக்காக பாடுபடுறோம்னு சொல்லிட்டு
அடுத்து வந்து சிபிஐ விசாரணை எல்லாரும் கேட்குறாங்க. நீங்கள் அது ஒன்றும் பரவாயில்ல, இப்போ சரியாக தான் போயிட்டு இருக்குன்றீங்க. அப்புறம் ஏன் நீதி கேட்டு வந்து அந்த போனீங்க, அந்த அந்த பேரணி எதுக்கு நடத்துனீங்க? அப்புறம் என்ன சொல்றீங்க, எனக்கு இவருக்கு இத்தனை காலம் பழக்கம் இருக்குன்றீங்க. அதே என்ன சொல்றேன், நாங்கள் திமுக தான் ஓட்டு போட்டோன்றீங்க. நீங்க அவரு கூட அவர் நெருக்கமா இருந்தவங்க, நீங்க அவர் ஆதரிக்காம திமுக ஆதரிச்சிங்க. உங்களுடைய பேச்சுல வந்து ரொம்ப முரண்பாடு இருக்கு. ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நீங்க காயின் ஊத்துற மாதிரி தெரியுது. உண்மையிலேயே ஒரு மேல நீங்க பாசமா இருக்கிற மாதிரி தெரியலையே. இத்தனை ஆண்டு காலம் இருந்தால் அவருடைய அந்த செய்தி கேட்டோன்னே நீங்க முதல்ல போய் கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டீங்க, அதெல்லாம் புரியுது. இது எல்லாமே நடிப்பான்ற மாதிரி கேள்வி வருது, மக்கள்கிட்ட இருந்து அந்த கேள்வி வருது. அவரோட அவன் நெருங்கி பழகிருக்கீங்க. நான் அழுதுகிட்டே போவேன், கோவத்தோட போவேன், எல்லாம் புத்திமதி சொல்லி அனுப்புவாரு, உன் வேலை அதை போய் பார்ப்பான்னு அந்த கிட்ட நெருங்கினாலும் இருந்த நீங்க அவங்களோட கட்சி நடத்தி எக்காலத்திலையும் வந்து திமுக கூட ஒரு கூட்டணி வச்சதே இல்லையே. அவர் சுயேட்சையா ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கும் போது கூட அப்போ திமுக தான் வந்து ஆளுங்கட்சி மேயராக கூட இருந்தாங்க. அவர் வந்து அந்த அவங்களுக்கு ஆதரவாகவும் செயல்படல, மக்களுக்காக தான் செயல்படாது. தனி அந்த 5 வருஷம் வந்து அந்த சுயேட்சை கவுன்சிலராகவே தான் இருந்தார். அவங்க கூட டையப்பே வச்சுக்கலையே அவரு. அப்படியே போட்டு இருந்துக்கும் போது நீங்க எப்படி ஓட்டு நீங்க திமுக போட்டிருப்பீங்க? நீங்க பிஎஸ்பி தானே ஓட்டு போடணும், யானைச்சில தானே நீங்க ஓட்டு போடணும். அவங்களும் இந்த இடைத்தேர்தல் நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து செஞ்சாங்களே, நீங்க எப்படி ஓட்டு நீங்க அவங்களுக்கு போட்டுருக்கணும்? இவங்க தானே போட்டிருக்கணும். அண்ணன் கூட அவன் நெருக்கமா இருக்கும்போது அண்ணன் கூட நெருக்கமா இருந்திருக்கீங்க, ஓட்டு திமுக போட்டிருக்கீங்க. அப்புறம் இப்படின்றீங்க அப்படின்றீங்க, சென்னை கட்டி காப்பாத்தாருன்றீங்க. ஒரு பக்கம் அவர் மக்கள் அவர் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வைக்கும் போது சென்னையில் அவர் மீறி எதுவும் நடக்காதுன்றீங்க. அவர் மீறி எப்படி நடக்காது இருக்கும்? ஒரு மந்திரியோ முதலமைச்சரோ யாரையும் மீறி எதுவும் நடக்காது, சட்டத்தை மீறி தான் எதுவும் நடக்க முடியாது. அப்ப சட்டத்தை அவர் கையில் வச்சுதான் சொல்ல வரீங்களா? அவர் மேலே அந்த கருப்பு சாயத்தை பூசுறீங்க. அவர் உண்மையிலேயே ஜெய்பீம்ன்றதுக்கு கரெக்டா வாழ்ந்துருக்காரு, புத்த மதத்தை தெரிவிக்காரு. அம்பேத்கர் சொன்னது அப்படியே கடைபிடிச்சார். உண்மையிலே நல்ல மனிதராகவே வாழ்ந்திருக்காரு அவர். என்ன கேட்டாக்கா அந்த புத்த மதத்தை அம்பேத்கர் சொன்னது என்ன? புத்த மதத்தை தெரிவித்தார், அவரும் புத்த மதத்தை தெரிவித்தாரு. அம்பேத்கர் ஜெய்பீம் சொன்னதை மற்ற அந்த அவரை வச்சு பிழைக்கிறவங்க எல்லாம் ஜெய்பீம் சொன்னதை விட அவர் இயக்கத்துல அதிகமா ஜெய்பீம் சொல்லியிருக்காங்க, சொல்லாம பார்த்துருக்கோம். அப்ப அம்பேத்கரிசத்தை முழுமையா நடைமுறைப்படுத்தின அவரை நீங்க பாதிக்கப்பட்டவங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, எங்க சினிமா தரவும் தளத்துக்கு போறோம்னு சொல்றீங்க. நீங்க அவருக்கு தானே ஓட்டு போடணும், ஏன் நீங்க டிஎம்கே ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கல. மக்கள் வந்து கேட்பாங்கல்ல. உங்க பேச்சுல ரொம்ப முரண்பாடு. இடையில வந்து ஒரு நியூஸ் வருது, நம்ம பிஎஸ்பிக்கு வந்து ரஞ்சித் தலைவர் இதெல்லாம் நீங்க ஏதாவது இந்த தொகை நிகழ்ச்சியில் நீங்க ஏதாவது திட்டமிட்டு ஏதாவது சுயநல அடையாளம் பாக்குறீங்களா? இதுல முழுக்க அவருடைய அந்த குடும்பத்துக்கு ரொம்ப மிகப்பெரிய இழப்பு. அவரை ஃபாலோ பண்ற தொண்டர்களும் மிகப்பெரிய, ஏன்னா பிஎஸ்பி இங்க அந்த அளவுக்கு ஒன்றும் செல்வாக்கு இல்லை. திரு ஆம்ஸ்ட்ராங்கால தான் பிஎஸ்பி இங்க தெரிஞ்சுது. ஏன்னா அந்த இயக்கத்துல தான் அவர் சேர்ந்தாரு, அந்த இயக்கத்துல கடைசி வரைக்கும் இருந்தாரு. இடையில கூட இந்த செல்வ பிரதமர் வந்துட்டு போனாரு, அவரு எல்லாம் போவே அதை நடத்தினாரு. சுயேட்சையா ஜெயிச்சார். 5 ஆண்டு காலம் அவர் சுயேட்சையாவே அந்த பணியை மக்கள் பணி செஞ்சார். நீங்க அப்படி இருந்த ஒரு மனுஷனை புகழறன்னு சொல்லிட்டு நீங்க வன்மமா உள்ள ஏதோ வன்மத்தை வச்சு பேசுற மாதிரி தெரியுது. முழுக்க ரஞ்சித்துடைய வார்த்தைகள்ல வந்து வன்மம் தான் தெரியுது. அவருக்காக போன மாதிரி தெரியல, முழுக்க அவருடைய ஏதோ ஒரு அஜெண்டாவுக்காக பேசுற மாதிரி தெரியுது. இப்படி பேசினா அங்கிருந்து இப்படி ஒரு கேள்வி வரும், தெரிய வேணாமா? இப்படி நமக்கு ஒரு கேள்வி கேட்டா பதில் அங்கிருந்து இப்படி வரும், நமக்கு தெரிய வேணாமா? இவர் வந்து இப்போ இந்த கலைத்துறையிலே வந்து இவர் அங்கே வந்து ஜாதி ரீதியாக தான் இருக்காங்க மாதிரி இருந்து போனது. இப்போ சென்னையிலே நாங்கள் தான்ன்ற மாதிரி இவர் சொல்ல வந்து அது எப்படி அது வந்து சரியா வரும்? முதல்ல சபநாகரிகத்தோட பேசுங்க. ஒரு தலைவர் வந்து மறைஞ்சிட்டாரு, அவர் புகழ தான் நம்ம பரபாச பண்ணணும். புகழ பேசணும்னு சொல்லிட்டு நமக்கு ஏதோ தெரிஞ்சதெல்லாம் பேசக்கூடாது. என்ன பேசுகிறோம், மக்கள் கிட்ட எப்படி கொண்டு சேர்க்கணுன்றது முக்கியம். திரு ஆம்ஸ்ட்ராங்கோடைய ஆன்மா சாந்தி அடையிட்டோம். நிறைய பேர் உண்மையிலே வாழ வச்சிருக்காரு. எனக்கு இதை விட அது நான் உண்மையாக அவர் இவெல்லாம் நம்ம அவரை ஒரு கூர்மையாக கவனிச்சதில்லை. அவர் கல்யாணத்தையும் அதே புத்த மத சடங்கு தான் பண்ணியிருக்காரு. அந்த எல்லாமே அந்த சடங்கு சம்பிரதாயப்போ அவர் போயிருக்காரு. நிறைய பேர் அம்பேத்கர் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற யாருமே வந்து அவர் சொன்ன எதையுமே நீங்கள் கேட்கறது கிடையாது. ஆனால் நீங்கள் இதை மட்டும் பேசுவீங்க, அது வேற விஷயம். அது இந்த டாபிக்ல நம்ம அதை கொண்டு வர போனா. ஆனா அப்படி இருந்தவருக்கு நீங்க என்ன முழுமையா அவரை தோலை தூக்கி விட்டுருக்கீங்க? அவர் தோல் மேல உட்காந்து வேணா சவாரி பண்ணிருக்கீங்க.
அவருக்கு நீங்க எதையும் செஞ்ச மாதிரி தெரியல. மறைஞ்ச ஒரு புகழை பரப்புங்க. ஏதாவது பேசுற பேச்ச ஒரு புகழை கெடுத்துறாதீங்க திரு ரஞ்சித் அவர்களே.